ஹாய் ஹலோ தமிழ் சொந்தங்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்போ எங்கே வந்திருக்கேன்னா லண்டன் சிட்டிக்கு வந்திருக்கிறேன். ஒரு டூர் போகிறேன், உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களும் வாங்க பார்க்கலாம். நான் பார்க்குறத உங்களுக்கும் காட்டுறேன். இப்போது பஸ் கிளம்பிட்டுது. மேலே பஸ் ரூஃப் டாப்பில் நிற்கிறேன். இப்போது மரங்கள் எல்லாம் பச்சை பசேர்ன்றது சூப்பராக இருக்குது. இதுதான் லண்டன் பார்லிமெண்ட் ஹவுஸ். நல்லா பாருங்கள். பஸ்லேருந்து ஒழுந்து நிற்க முடியலை, அவங்க எலவுட் இல்லை. அப்போ நல்லா எடுக்க முடியலை. எடுக்கக்கூடியதை எடுத்துருக்குறேன். இப்போ எங்கே போயிட்டுருக்கோண்டா விக்டோரியா ஸ்டேஷனை நோக்கி போயிட்டுருக்குறோம். இப்போது போகிற வழியில் பில்டிங்கில் பாருங்கள், செமையாக இருக்குது. ஒவ்வொரு பில்டிங் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். இப்போ விக்டோரியா ஸ்டேஷன் வந்துச்சு. அடுத்தது வந்து விக்டோரியா கோச் ஸ்டேஷனில் ரைட்டில் திரும்பி போயிட்டுருக்குறோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃபுல்லாக எம்பசி ஹவுசஸ் தான் இருக்குது. இதில் எம்பசியில் வேலை செய்வாங்க. எல்லா நாட்டு ஃப்ளாக்கும் இதில் பறந்துட்டுருக்கு பாருங்கள். இப்படியே இப்போது ஹைப்பா கோனருக்கு வந்துட்டோம். இப்போ இதில் லெஃப்ட் எடுத்த கொண்டு அப்படியே மார்பிள் ஆச்சுக்கு போகுது. போகிற வழியில் பாருங்கள், மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, பசுமையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, பச்சை பசேருன்னு. நமக்கு பஸ் லேன் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம வண்டி ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. இப்போது இதான் நான் மேலிருந்து எடுத்துருக்கோம். இப்போது இப்போ மாப்பிளாச் ரவுண்ட் அபவுட்டுக்கு வந்துட்டோம். இப்போது அப்படியே சுற்றி வரணும். சுற்றி வந்தால் இதில் லெஃப்ட்டுக்கு போகணும்னு சொன்னால் HVR ரோட். இதில் அப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னு சொன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்ட்ரீட். இப்போ நாங்கள் இப்போ பார்க் லேனுக்கு திரும்பிட்டோம். இப்போ திருப்பியும் ஹைப்பா கோனருக்கு வந்துட்டோம். இதில் லெஃப்ட்டுக்கு பிக்காடிலி போயிட்டுருக்கோம். இப்போது இன்றைக்கு டிராஃபிக்கே இல்லை, சூப்பராக இருக்குது. எங்களை பச்சையா திரு எல்லாம் க்ரீன் பார்க். இல்லை, க்ரீன் பார்க் ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே பார்க் இருக்குது. இது ரிக்ஸ் ஹோட்டலு.
இஸ் மை சகலை. இப்போ பார்த்தீங்கன்னா பிக்காடிலி சர்க்கஸ்க்கு வந்துட்டோம், ரவுண்ட் அபவுட்டுக்கு. ஓகே, இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நிறைய படங்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல எல்லா மொழியிலையும் பார்த்துருக்கலாம் இந்த இடத்த. இப்போ திருப்பி ரஃபல்ஸ் காருக்கு வந்துட்டோம் சுற்றி. ரஃபல்ஸ் கார் திருச்சி இங்கே போயிட்டு இருக்கிறோம் எம்பார்ட்மெண்ட்டுக்கு. இந்த ரைட் எடுத்து வந்தால் எம்பார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இப்போ வெஸ்ட்மின்ஸ்டர் பிரிட்ஜுக்கு ஏறின இடத்துலையே திருப்பி வந்துட்டுது பஸ்ஸு. இல்லை 2 ஸ்டாப் இருக்குது. இதில் இறங்கலாம். அங்கால வந்து வெஸ்ட் எண்டு முடிஞ்சது. இனி சிட்டி ரைட், அங்கால சிட்டிக்கு போகுது. இதுதான் அந்த சர்ச், எல்லோரும் பார்த்துருப்பீங்க, சென்ட் பால் கத்தீட்ரல். இப்போ பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிட்ஜ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். இப்போ டவர் பிரிட்ஜ்க்கு மேலே போயிட்டுருக்கோம். இப்போது இதை லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. டவர் பிரிட்ஜ், இதுக்கு உண்மையான பேர் வந்து டவர் பிரிட்ஜ் தான். எல்லோரும் சொல்கிறது லண்டன் பிரிட்ஜுன்னு. சூப்பராக இருக்குல்ல, நல்ல வியூ கிடைக்குதில்ல எனக்கு பஸ்லேருந்து எடுக்கிறதுக்கு. பட் எடுத்து அது வரையும் பரவாயில்லை. இப்போ டவர் ஹில்லுக்கு வந்துட்டோம். இதோட என்னுடைய வீடியோ முடியுது. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ளீஸ். தேங்க்யூ.